ஒன்றும் ஒரு 2 பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிச்சிருங்க. கற்றுங்க. நான் நெக்ஸ்ட் பீரியட் எடுத்துக்கிறேன். ஏய் சரி 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 ஓகே ஓகே ப்ளீஸ் சரி ஓகே அழகாவே இல்லை. அப்புறமா ரூமுக்கு போய் முடிச்சுட்டு வரணும். சரியா? ரூமுக்கு போய் முடிச்சுட்டு வரணும். முடிக்கலன்னா தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ எழுதாதீங்க, போய் வீட்டுக்குள்ள எழுதுங்க. எழுதிட்டு வரலன்னா தான் இருக்கு அடுத்த வருஷத்துல. எல்லாம் இப்படி நானு மேம் எனக்கு புரியாத மாதிரி எழுதுனா நாங்க எப்படி மேம் எழுத முடியும்? சொல்லுங்க ஸ்டூடண்ட். மேம் அது கரெக்டாக தான் மேம் இருக்கு. நீங்கள் ஒரு டிக்கு போட்டு விட்டுருங்களா? என்னால அப்படி போட முடியாதுங்களா மாதிரி சார். இங்கிலீஷ்ல 26 ஆல்பபெட்ஸ் சார். கேளுங்க சார் நல்லா. நல்லா கேளுங்க சார். அவங்க எழுதி போறதே சரி விடுங்க விடுங்க விடுங்க. ஓகே நான் எழுதிட்டு அப்புறம் மேலே இங்கிலீஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? நவுன் போட்டுட்டு சரி ஓகே மேடம். நேமிங் வேர்ட் இந்தாங்க மேடம். சார் நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறேன். வேணாம் மேம். ஓகேவா? நீ என்ன செய்ய தெரியுமா? அதுக்கப்புறம் அருணி நீ என்ன செய்ய லாஸ்ட்ல பண்ணுன? லாஸ்ட்ல பண்ணு. அதுக்கப்புறம் தான் இந்த கைன் எழுதணும். அதுக்கப்புறம் இது இன்னொன்னு எனக்கு பிளேஸ் ஆக்சுவலி இது என் பர்சன் இது ஓகே நான் இந்த பீரியட் எடுக்கிறேன். இங்க பாருங்க சார். காமன் இவருக்கு காஸ்ட் எனக்கு ப்ராப்பர் மேம் இது என் பீரியட் டக்குன்னு எழுதணும். நல்லா நிமிஷம் சார். சார் லைக் அப்ஸ்ட்ராக்ட் நீ ஒன்றும் ஸ்கூல்ல இல்லை, இது டியூஷனு. நீ நடத்தி தரத பார்த்தா ஸ்கூல் மாதிரியே இருக்கு. இதுதான் அழகா அப்புறம் டேட் போடணும். இன்னைக்கு என்ன 4/8/2025 இப்படிதான். சரி ஓகே மேம். இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எழுதுனா இப்படி எழுதி வச்சிருந்தா. சரி நீங்க வெளியில வராதீங்க. ஏய் நீ ரீரைட் எழுதிடா பவிஷா. சரி அப்புறம் எழுதி மேம் 8 டேட். சரி வெளில போ. டேட் மேம் வாங்க மேம். டேட் 8 ஐயா எனக்கு மேம் எழுதி தந்தாங்க. காலி ஏங்க பா மேம் எனக்கு எழுதி தந்தாங்க. உனக்கு இங்க பாரு என்கிட்ட இருக்கு. நீ அந்த பெண்ணை எடுத்துக்கோ. இப்ப பாரு. ஏய் மேம் எனக்கு பசிக்குது மேம். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பசிக்குது சார். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரேன். மேம் டியூஷன் ஒன் ஹவர்ல முடிச்சிடும். நீ வீட்டுக்கு போய் சாப்பாடே சாப்பிடு போ. சார் சார் மேம் நீங்க போலாம் மேம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாங்க மேம். அப்படியே போயிடு மேம். ஸ்கூலுக்கே வரணும் மேம் வீட்டுக்கு. ஹலோ இப்போ நான் நடத்த போறது மேத்ஸ். ஓகே மேத்ஸ் எடுத்து போட்டு மேத்ஸ். எல்லாரும் சார் நீங்க ரைட்ல ஹேண்ட் ரைட்டிங்கே புரியல. உங்களுக்கு அதே அழகா இருக்கு. சார் shall I go to restroom? நோ இது என்னது சார்? 1 மினிட் வெயிட் பண்ணு. சார் இது என்னது சார்? சரி போ. இது என்னது? மேத் இத இல்ல. டாபிக் சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பேட்டன் சொல்லி போட்டுக்கீங்களே ஹெச் போட்டுக்கீங்க. அது ஏன் மேம்? போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே போங்க போங்க டக்குனு போங்க. கெட் இன் சார் எக்ஸாம் பேப்பர் கொடுங்க சொன்னீங்க சார். ரிவிஷன் பேப்பர் சார் எனக்கு போர்ட்ல எழுத சொன்னீங்க சார். எல்லாரும் போய் உட்காருங்க. ஆமா சார் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சார் எனக்கு போர்ட்ல எழுத சொல்லி உட்காருங்க. ஓகே இப்போ நான் போர்ட்ல எழுத சொல்லி சொன்னீங்க சார். சரி உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. எனக்கு அப்புறம் இல்ல இந்த பேப்பர் இந்த
குண்டு குண்டா இருக்கு சார். நான் எழுதுறேன் பாருங்க சார். கொடுங்க சார், இங்கே கொடுங்க சார். உங்களுக்கு தரேன் சார். கொஷின் சொல்லுங்க சார். நான் எழுதி தரேன் சார். ஏன் சார் இவ்வளோ அசிங்கமாக எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்? சரி கொடுங்க. கொடுங்க சார், நான் எழுதி தரேன் சார். குடிங்க சார். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 minutes 5 minutes வெயிட் பண்ணுங்க. இல்லனா I will start beating you. Question என்ன சார்? First question. 42. Add the following. நல்லா ஹேண்ட் ரைட்டிங் மேம். நான் நல்லாவே இல்ல மேம் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே செகண்ட் போடுங்க. 42 minus 35. நீங்க எழுதி இருக்கீங்க. 42 minus 33. சார். என்ன சார்? 42 minus 23. And 3 sum 54 plus யார் இந்த பேப்பர்? 28 plus 9 மேம் எல்லாருக்கும் minus சார் 3 எல்லாருக்கும் வொர்க் ஷீட் போட்டுட்டேன் சார். equals fourth one 52 into 1. क्वेश्चन பேப்பர் இல்ல வொர்க் ஷீட் நம்ம எல்லாம் Fifth क्वेश्चन one எழுதிக்கணும். last இது 11 plus 41. அவ்வளோதான். டோட்டல் எவ்வளவு மார்க்ஸ் சார்? எல்லாத்துக்கும் ஒரு 2 மார்க் போட்டாலும் 10 மார்க் வரும். 10 மார்க்ஸ் ரவுண்டா. 10 மார்க்ஸ்க்கு எவ்வளவு மார்க் சார் பாஸ்? 10 மார்க்குக்கு நீங்கள் 4 கீழே எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் மேம். 4 கிலோவா? 4 கீழே எடுத்தீங்கன்னா ஃபெயில். ஓகே நான் இப்போ லெசன் எடுக்கிறேன். ஓகே ஹலோ ஆக்சுவலி நம்ம வந்து ஃபோனை மட்டும் இப்படி நல்லா பிடிக்கிறீங்களே, புரிஞ்சுதா? ஃபோனை மட்டும் இப்படி நல்லா பிடிக்கிறீங்களே, புக்கையும் அந்த மாதிரி பிடிங்க. அதே தான் மேக்ஸ். ஸோ உங்களுக்கு டஃப்பான சம் மட்டும் நான் சொல்லித்தரேன். இதுதான் உங்களுக்கு முடிச்சிட்டியா சார்? பென்னு கேப் போடுங்க சார். கேப் ஆமாம் சார். நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த சம் கேப்பை போட்டு டீச் பண்ணுங்க சார். ஆக்சுவலி நான் இப்போ ரைட் பண்ண போகிறேன், அதனால தான். இப்போ வந்து 54 இது ஃபஸ்ட்டு 54 எடுத்துக்கோங்க. ஆன்சர்லாம் சொல்ல முடியாது, லெசன் மட்டும்தான் இருக்குது. 52 இப்போ மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் இருக்குது. 28 இப்போ மைனஸ் இப்போ ப்ளஸ் பண்ணி அதுக்கு வர ஆன்சரை நீங்கள் இதோட ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு வர ஆன்சர் என்னது? 10 மேலே 6 9. ஸோ இது வந்து 90. ஆன்சர் வந்து 90. ஸோ 90 ப்ளஸ் 9 அது எவ்வளோன்னு கிடைக்கிற ஆன்சரு. அதில் -3 கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை உங்களுக்கு சப்போர்ட். போர்ட்லலாம் பண்ணாதீங்க, ஆன்சர் ஷீட் பின்னாடி பண்ணுங்க. புரிஞ்சுதா? எப்போ பார்த்தாலும் எது சரியாக எடுக்கிற எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க சார். யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். சார் நான் கொண்டு கூட எழுதுறேன். ஸோ இப்போ சம்முக்கு 10 எடுக்கிறவங்களுக்கு 10 ஆஃப்டர் 10 எடுக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் 9 எடுக்கிறவங்களுக்கு 9 எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோனா ஒரு டைரி மில்க் கொடுக்குறேன். உனக்கு எது இதெல்லாம் தெரியும்ல, மைனஸ் ப்ளஸ்லாம் தெரியும்ல. அப்போ இதெல்லாம் இருக்குல்ல. எதுக்கு சார் ஆடிட்டே இருக்கீங்க நீங்க? சார் எதுக்கு சார் ஆடிட்டே இருக்கீங்க?